أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. صدق الله العظيم. الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحابه الهدى. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه. وأيضا قال الله تعالى: وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس بأي أرض تموت. وقال نبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم: قدر النعمة بعد زوالها أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது ஸலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபுஅத் தாபியீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், இறைநேச செல்வர்கள், புனிதமிக்க அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தினர்கள் நம் அத்துணை பேரின் மீதும் முழுமையாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய பேரருளால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ தவஜ்ஜுஹின் பரக்கத்தால் நம்முடைய பெண்கள் பயான் நிகழ்ச்சி 100 வாரங்களை நெருங்கி இருக்கிறது. மிகச்சரியாக 96வது மஜ்லிஸிலே நாமெல்லாம் வீற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ்.
அருமையான தாய்மார்களே, இந்த மாபெரும் பாக்கியம் ஒரு துளி அளவு கூட நம்முடைய திறமையால், நம்முடைய ஆற்றலால் நடைபெற்றது என்று சொல்வதற்கு ஒரு துளி அளவு கூட நம்மவர்களுக்கு அருகதை இல்லை. அல்லாஹுதான் இந்த சிறப்பான நிகழ்வை நடாத்தி தந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு தாலா கியாமத் நாள் வரை இந்த சேவை தொய்வின்றி நிறைவாக இன்னும் பல 100 வாரங்களை அடைவதற்கும் அதன் மூலமாக நம் சமுதாயம் நற்பலன் பெறுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான தாய்மார்களே, பாக்கியம் மிக்க ரமலானுடைய மாதத்தை கடந்து அடுத்த முதல் வாரத்தில் நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். மிகச் சரியாக சொல்வதானால் ஷவ்வால் மாதத்தினுடைய 8வது பிறையில் இன்றைக்கு நாம் வீற்றிருக்கிறோம். ஷவ்வாலுடைய 6 நோன்புகளை நோற்றவர்களுக்கு இன்றைய தினம் 6 நோன்பு பெருநாள்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் அந்த காலத்தில் சொல்றது. ஆக 6 நோன்புகளை நிறைவு செய்தவர்களாக அல்லாஹு தாலா நம்மை அமரச் செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் பல்வேறு படைப்புகளை படைத்திருக்கிறான். அல்லாஹு தாலா படைத்திருக்கக்கூடிய படைப்புகளிலேயே இந்த மனிதன் என்பவன் மற்ற எல்லா படைப்பினங்களை விட்டும் வேறுபட்டவன். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தின் எல்லா படைப்புகளுடைய தேவை, வாழ்வியல் செயல்பாடுகள் என்பது ஒரு சின்ன வட்டத்துக்கு உள்ளாக அடங்கப்பற்றும். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையும் அவனுடைய தேவையும் மட்டும்தான் அது அளவு கடந்து விசாலமானதாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் மனிதனல்லாத எந்த உயிரினமும் அதற்கு உண்பதற்கு உணவு இருந்தால் போதும், நம்மை போல சுவையா இருக்கணும்ன்ற தேவையே இல்லை. அவைகள் உறங்குவதற்கு இடம் இருந்தால் போதும், நம்மை போல காப்பானதாக இருக்கணும்ன்ற தேவை இல்லை. அவைகளுக்கு நடப்பதற்கும் செல்வதற்குமான பாதைகள் இருந்தால் போதும், நம்மை போல அதற்குண்டான ஏராளமான ஏற்பாடுகள் எந்த உயிரினத்துக்கும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா, நம்மை போன்ற மருத்துவ தேவைகள் அற்றது எல்லா உயிரினங்களும், மனுஷனை தவிர. அப்ப மனிதனுடைய வாழ்க்கை என்பது தேவை என்ற பட்டியலில் மிக விசாலமான தேவைக்கு மனிதன் சொந்தக்காரன். அதனால தான் பெரியார்கள் சொல்வார்கள், தேவை என்ற ஒன்றிற்கு ஒரு உருவகம் கொடுக்க முற்பட்டால் அது மனிதன் என்பதை தவிர வேறு எந்த உருவகமும் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அடையாளக்குறி கொடுப்பாங்களா இல்லையா? இப்போ உதாரணமாக இப்போ வாட்ஸ்அப்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. ஒரு பச்சை நிறத்தில் ஒரு வட்டம் ஒரு பக்கம் நீட்டமாக இருக்கும், உள்ள ஃபோன் ரிசீவருடைய அடையாளம். இப்போ இதுக்கு பேர் என்னன்னா வாட்ஸ்அப்னு ஒரு அடையாளம் சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி தேவை அப்படிங்கிறதுக்கு ஒரு இமேஜினேஷனாக ஒரு உருவகம் போடுங்கன்னு சொன்னால் மனிதனைத்தான் உருவகம் போடணும். அந்த அளவுக்கு மனிதனுடைய தேவை என்பது விசாலமானது, மற்ற எல்லா படைப்புகளை விடும். எந்த அளவுக்கு மனிதனுடைய தேவை விசாலமானதுன்னு சொன்னா, எல்லா உயிரினங்களும் அதனுடைய தேவையை அன்றோடு சுருக்கி கொள்கிறது, மனிதனை தவிர. எந்த உயிரினமும் பாருங்க, இப்போதைக்கு இப்போ உணவை சாப்பிடுகிறோமா இந்த நேர தேவையை மட்டும்தான் பார்க்கும். ஆனா மனுஷன் அப்படி இல்லை. அடுத்த நேர தேவையினுடைய உணவை சிந்தித்து சேமித்து வைப்பான். இப்ப நாளைக்கு தேவைக்கான உணவு என்னவோ அதை அவன் வீட்டில் சேமிச்சு வைப்பான். இல்லைன்னு சொன்னா இப்பவே அவனுடைய சிந்தனையில நாளைக்கு சாப்பாட்டுக்கு பண்டங்கள் இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லைன்ற சிந்தனை அவன் மனசுல ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ மதிய நேர உணவை சாப்பிடுபவனுக்கு
இரவு நேர உணவு என்ன செய்யணுன்ற திட்டம் மதியமே ஓட ஆரம்பிச்சிடும். அது நல்ல ஆண்களுக்கு புரிவதை விட பெண்களுக்கு நல்லாவே புரியும். அவங்க மதியம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே அவங்களுடைய அடுத்த தாட் எங்கே ஓடுன்னா, நைட்டு என்ன சமைக்கிறது. ஒவ்வொரு நாள் வீடுகளில் ஒரு பெரிய டார்கெட், நைட்டு 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் என்ன ஓடும் தெரியுமா? நாளை என்ன சமையல். அதுக்காகப்பட்டு அப்படியே மண்டையை உடச்சிக்குவாங்க. அப்படியே இது யதார்த்த நிலை அது. ஏன்னா சும்மா அதுக்குன்னு பொம்பளைங்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. எதை சமைச்சு வச்சாலும் சாப்பிட்ற ஆம்பளைகளாக இன்னைக்கு யாரும் இருக்கிறது இல்லை. அது கட்டிய கணவனாக இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி. அப்போ உணவில் பல்வேறு தரங்களை எதிர்பார்க்கக்கூடிய மனிதனாகத்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆட நம்மளை விடுங்கம்மா, பனு இஸ்ரவேலர்கள் காலத்தில் அல்லாஹு தாலா வானத்திலிருந்து மண்ணு செல்வாவை இறக்கி வச்சான். வானத்திலிருந்து அல்லாஹ் என்ன செய்தான்? மண்ணு செல்வா. சமைக்க வேண்டிய வேலையே இல்லை. அப்படி ரெடிமேடா சமைக்கப்பட்ட உணவு அப்படியே உணவு தட்டு இறங்கும். அதை சாப்பிட்டு எவ்வளோ நிம்மதியாக இருக்கலாம். சமைக்க வேண்டியதில்லை, சம்பாதிக்க வேண்டியதில்லை, சாப்பாட்டுக்குன்னு சம்பாதிக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் அவன் என்ன செஞ்சான்னு குர்ஆன் சொல்லுது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்து சொன்னானா, காலுதோலனா ரப்பக்க யுஹ்ரிஜ்லனா மிம்மா தும்பித்தில் அருளும் மிம் பக்லிஹா வகிஸ்ஸாஇஹா வஃபூமிஹா வஅதஸிஹா வபஸலிஹா. வந்து சொன்னானா, வானத்திலேருந்து சாப்பாடு இறங்கிட்டு இருந்துச்சு. வந்து சொன்னானா, ஒரே சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்து போச்சு. ஒரே என்ன சாப்பாடு அது? சொர்க்கத்து சாப்பாடு. ஒரே சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆகி போச்சு? வெறுத்து போச்சு. அதனால நபி மூசாவே, நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. எதுக்கு? யுஹ்ரிஜ்லனா மிம்மா தும்பித்துல் அர்ல், பூமியிலே முளைவிக்கக்கூடிய செடி கொடிகளை முளைவிக்கும்படி அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்கன்னா. மிம் பக்லிஹா வகிஸ்ஸாஇஹா வஃபூமிஹா வஅதஸிஹா வபஸலிஹா, வெங்காயம், பருப்பு, பூண்டு இது எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? நபி மூசாவே அல்லாஹ்ட்ட நீங்க துஆ செய்து பூமியிலிருந்து முளைவிங்க, அதை வச்சு விதவிதமா சமைச்சுக்கலாம். அப்ப அந்த அளவுக்கு தான் மனிதனுடைய சூழல் இருந்துச்சு. சொல்றது புரியுதா? எந்த ஆடு மாடு அந்த சிந்தனைக்கு உள்ளது இல்லை. இப்ப மனிதனுடைய தேவை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்தந்த நேரத்திலும் ஏராளமான தேவை உண்டு. அதே போல மனிதனுடைய தேவை எவ்வளவு விசாலமானதுன்னா, அடுத்த நேரம் என்னவென்பதில் முன்கூட்டியே சிந்திப்பான். அதே போல அடுத்த நாளைக்கு என்ன, அடுத்த மாதத்திற்கு என்ன, அடுத்த வருடத்திற்கு என்ன. அப்ப மனிதனுடைய தேவை என்பது இவ்வளவு விசாலமானது. சரி, அதோடு அவனுடைய தேவையை முடிச்சுக்கிறானாண்டா? இல்லை. அவனுடைய சம்பாதிப்பில் அவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன, அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி வீடு வாசல் எதுலெல்லாம் என்னென்ன தேடி வைக்கிறோன்றது எல்லாத்தையும் மனுஷன் யோசிக்கிறான். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு அவன் சம்பாதிச்சு வைக்கிறது, அவன் எது வரைக்கும் சம்பாதிப்பானா, தான் தேவைக்கு மட்டும் சம்பாதிக்க மாட்டான். தான் மனைவி, தான் மக்கள், தன் பிள்ளைகள், அதை கடந்து தன்னுடைய பிள்ளையினுடைய பிள்ளைகள், பேரன் பேத்தி, அதுக்கு அடுத்த பிள்ளை. சொல்லுவாங்களா இல்லையா? இன்னைக்கு ஒருத்தர் நிறைய சொத்து சேர்த்து வச்சானா என்ன சொல்லுவாங்கன்னா, அவனுடைய அதாவது இது ஏழு தலைமுறையும் உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு சம்பாதிக்கிறானா இல்லையா? ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனால அவனுடைய 7 தலைமுறையையும் அவன் கண்ணால பார்க்க முடியுமாட? முடியாது. அதிகபட்சமா ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நல்ல வாழ்க்கையை கொடுக்கும்போது அவன் பிள்ளையை பார்ப்பான், அவன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பேரம்பேத்தியை பார்ப்பான். இந்த 3 தலைமுறை தான் இன்னைக்குள்ள நிலையில சாத்தியம். அதை தாண்டி இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் யாருக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கானோ அவனுக்கு அல்லாஹ் என்ன கொடுப்பான்? 4வது தலைமுறையை பார்க்க வைப்பான், பேரனுடைய பிள்ளை. இந்த 4 தாண்டி 5வது தலைமுறை என்பது கின்னஸ் ரெக்கார்டு. அப்படி யாராவது ஒருத்தர் தன்னுடைய 5வது தலைமுறை பிள்ளையை அவர் கண்ணால பார்த்துட்டாருண்டாலே அது கின்னஸ் ரெக்கார்டு. ஆனா அவன் சம்பாதிப்பு எதுவரை பாயுதுன்னு சொன்னா 7 தலைமுறை வரை உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு சம்பாதிக்கிறான். அப்ப மனிதனுடைய தேவை என்பது இப்படி நாளை 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 என்று தன்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு இவ்வளவு விசாலமாக மனிதன் சம்பாதிக்கிறான். ஆனால் மனிதனுடைய நாளைன்றது எது வரைக்கும் போய் சேர்த்துறான்டா? அவன் மௌத்தா போனதுக்கு அப்புறம் அவனுடைய பிள்ளைகள், அதுக்கு அடுத்த பிள்ளைகள்.
ஆனால் நம்முடைய மார்க்கம் சொல்கிறது மனிதனுடைய நாளை என்பது இவ்வுலகத்தின் சம்பாதிப்புல் அல்ல, மறுமையின் விஷயத்தில் நாளைக்காக மனிதன் சம்பாதிக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. மனுஷன் ரொம்ப புத்திசாலித்தனமா தன்னுடைய வாழ்க்கையினுடைய சம்பாதிப்புகளில் இவ்வுலகத்தின் நாளைக்காக நிறைய சம்பாதிக்கிறான். ஆனால் அவனுடைய புத்திசாலித்தனம் எங்க தோத்து போயிருதுன்னா, மறுமையின் நாளைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அவன் மரணித்ததற்கு பிறகு அவனுடைய மரணத்தின் பிந்திய வாழ்க்கை அவனுக்கு நாளைய வாழ்க்கை தான். ஒரு மனிதன் மௌத்தா போய் கபூரிலே அடக்கமாகி விட்டால் அது அவனுடைய நாளை என்பது பொருள். ஆனா அதுக்கான சம்பாதிப்புல மனிதன் அதிக ஈடுபாடு காட்டுறானா என்றால் இல்லை. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, கியாமத்தினால் அது எப்போ வருமோ வரும்போது பார்த்துக்கலாம். நமக்கு என்னமோ கியாமத்தினால் இன்னொரு 1000 வருஷம் இல்லை ஒரு 2000 வருஷம் கடந்து அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சானு காமத் கியாமத்துஹு. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய கியாமத் தொடங்கிருச்சுண்டாங்க. அப்ப நமக்கும் நம்முடைய மறுமைக்கும் இடையில ஒரே ஒரு ஸ்கிரீன், ஒரு திரைதான் என்பது மரணம். ஒரு திரை தான் என்னதுமா? மரணம். ரொம்ப அழகா பெரியவர்கள் இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஜலகண்டாபுரத்தில் இருக்கோம். ஜலகண்டாபுரத்துக்கு இதுக்கு அடுத்த ஊர் என்னமா? தாரமங்கலமா? சரி. ஜலகண்டாபுரத்துக்கும் தாரமங்கலத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு? 10 கிலோமீட்டரா? இல்லை, நான் சொல்றேன் இல்லை. எத்தனை கிலோமீட்டருங்க? 9. இல்லை, அவர் 1 கிலோமீட்டர் குறைச்சிட்டா. இல்லை, எத்தனை கிலோமீட்டர்? எவ்வளோமா இருக்கு? ஒரு ஸ்டெப்பு தான் இருக்கு. நான் சொல்றேன் என்னதுன்னா, ஒரு ஸ்டெப் தான். இங்கேருந்து ஜலகண்டாபுரத்துலேருந்து போங்க, போர்டுகள்லாம் வைக்கிறாங்க தெரியுமா? ஜலகண்டாபுரத்தினுடைய எல்லை முடிவு. அந்த போர்டினுடைய பேக் சைடு என்ன எழுதியிருப்பான்? இப்போ சொல்லுங்க, ஜலகண்டாபுரத்துக்கு தாரமங்கலத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்? ஒரு 8. இதுதாமா நமக்கு மௌத்துக்கு மத்தியில். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, இங்க இருந்து அங்க 10 கிலோமீட்டர் இல்லை. நீங்க இங்க இருக்கிறீங்க, இங்க ஜலகண்டாபுரத்துலேருந்து தாரமங்கலத்துக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் ஃபோன் பண்றேன், எங்க இருக்கீங்கம்மா? ஜலகண்டாபுரத்தில் இருக்கேன்னுவீங்க. இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி போங்க, எங்க இருக்கீங்க? ஜலகண்டாபுரத்தில் இருக்கீங்க. இன்னொரு 2 கிலோமீட்டர், எங்க? இப்பதான் ஜலகண்டாபுரத்தை கடக்க போறேன் சொல்லுவோமா? அடுத்த ஸ்டெப், இப்ப எங்க இருக்கோம்? முடிஞ்சு போச்சு. எப்படி ஜலகண்டாபுரத்துக்கு தாரமங்கலத்துக்கு மத்தியில நம்ம 10 கிலோமீட்டர்னு வச்சுட்டு இருக்கோம்ல, அப்படித்தான் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்டா, நம்ம மௌத்துக்கும் கியாமத்துக்கும் கணக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல, எப்படி அடுத்த ஒரு ஸ்டெப்ல அடுத்த ஊருக்கு போய் இறங்குறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நம்ம கியாமத்துக்கும் இடையில லிங்க். மரணம்ன்ற இடையில ஒரே ஒரு ஸ்கிரீன். அதை கடந்து விட்டால் நம்ம எங்க போய் இறங்க போறோம்? அதுதான் நம்ம வாழ்க்கை. அப்போ நம்ம எவ்வளவு புத்திசாலித்தனமாக நம்முடைய நாளைய சம்பாதிப்பு என்பதில் இவ்வுலகத்தினுடைய எல்லா சம்பாதிப்பிலேயும் ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய நாம், நம்முடைய நாளை என்ற உறுதியான நாளை என்ன? கியாமத். நமக்கு நாளைன்றது மிக மிக உறுதியானது என்ன? கியாமத். நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு எனக்கு இது பயன்படும் ஒரு பொருளை சேகரிக்கிறோம். அந்த 10 வருஷத்துக்கு பிறகு நாம் இருப்போம் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. ஆனால் கியாமத்ன்றது நமக்கு உத்தரவாதமா இல்லையா? மறுமைன்றது நமக்கு உத்தரவாதமா இல்லையா? அப்ப அதை அடைவதற்கும் அதை அனுபவிப்பதற்கும் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வதில் நாம் சோடை போகிறோம். அதனால்தான் அல்லாஹு தாலா குர்ஆன்ல அடிக்கடி அதிகமாக ஆகிரத் ஆகிரத் என்று மறுமையை குறித்து அல்லாஹ் நிறைய பேசியிருக்கிறான். ஏன்னா அந்த மறுமை வாழ்க்கை என்பது பிரம்மாண்டமான வாழ்க்கை. அது நம்ம கற்பனைக்கு எட்டாத பிரம்மாண்டமான வாழ்க்கை. அது நம்ம அப்ப அந்த ஆகிரத்திற்காக வேண்டி நாம் என்ன தயார் செய்தோம்? நம்ம பிள்ளைகள் நல்ல வாழ்றதுக்கு வீடு வாசலை தயார் செய்தோம்.
நம்ம பிள்ளைகளுடைய நல்ல தொழில் உத்தியோகத்திற்கு நல்ல கடையை, வியாபாரத்தை, தொழிலை உருவாக்கி கொடுத்தோம். இதுவெல்லாம் நாம் புத்திசாலித்தனமாக என்னுடைய பிந்திய வாழ்க்கைக்கு தேர்வு செய்தோமே. நம்முடைய உண்மையான பிந்திய வாழ்க்கையாகிய மரணத்திற்கு பிந்திய வாழ்க்கைக்கு நாம் எதை தயார் செய்தோம்? அல்லாஹு தஆலா அதற்காகத்தான் இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கிறான். நம்ம பல வகையில மனிதர்களை பல அமைப்பில் அவரவர்களை அவங்கவுங்க துறையில பெரும் அறிவாளிகளாக நாம் பார்ப்பதுண்டு. இவர் இந்த துறையில அறிவாளி. இப்போ ஒரு மெக்கானிக் ஃபீல்டுனா அதுல ஒருத்தர் ஒரு அறிவாளியா இருப்பார். ஒரு சயின்டிபிக்கல் ஃபீல்டுனா அதுல ஒருத்தர் அறிவாளியா இருப்பார். ஒவ்வொரு துறையில அவரவர்கள் அறிவாளி. ஆனா ஒரு அறிவாளி யார் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கையிசு, அரபு மொழியில கையிஸ்ன்னு சொன்னா ரொம்ப புத்தி கூர்மையான அறிவாளின்னு அர்த்தம். அல் கையிஸ், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல் கையிசு, ஒரு மிக புத்தி கூர்மையான அறிவாளி யார்? மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். மன் தான நஃப்ஸஹு, யார் தன்னை தானே பக்குவப்படுத்தி கொண்டாரோ, வ அமில லிமா பஅதல் மௌத், மௌத்துக்கு பிந்திய வாழ்க்கைக்காக யார் அமல் செய்தாரோ அவர்தான் அறிவாளின்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அறிவாளி யாரு? அடுத்த நாள் வாழ்க்கைக்காக தயார் செய்வதல்ல, தன்னுடைய மௌத்துக்கு பிந்திய வாழ்க்கைக்கான தயார், அவர்தான் அறிவாளி. அப்ப நம்முடைய மௌத்துக்கு பிந்திய வாழ்க்கையில் நமக்கு பலனளிப்பது என்பது இந்த உலகத்தின் காசு பணமோ சொத்தோ செல்வங்களோ வீடோ வாசலோ எதுவுமே இல்லை. பலனளிக்கக்கூடிய ஒன்னே ஒன்று என்ன? அல் அமாலு சாலிஹா, சாலிஹான நல்ல அமல்கள். அது ஒன்று தான் நமக்கு என்ன செய்யும்? பலனளிக்கும். அப்ப நாமும் நம்முடைய அறிவாளித்தனமான வாழ்க்கை வெளிப்படுத்த வேண்டுமேயானால் நாம் மறுமைக்கான சேகரிப்பை நிறைய செய்யணும். அல்லாஹ் அதுக்குத்தான் நமக்கு அமல்கள்ல நம்ம அதனுடைய வேல்யூவேஷன் நமக்கு பெருசா புரியறது இல்லை. சிம்பிளா சொன்னா அதான் அதனுடைய வேல்யூவேஷன். சுருக்கமா சொன்னா நம்ம இந்த உலகத்தின் வேல்யூவேஷனை புரிஞ்சிருக்கிற அளவுக்கு மறுமையின் வேல்யூ நமக்கு புரியறதே இல்லை. புரிஞ்சா நம்ம இப்படி நடக்க மாட்டோம். நம்ம ஏன் புரியலன்னு சொல்றோம்டா, புரிந்தால் நம்முடைய செயல்பாடு இப்படி இருக்காது. நம்ம எத்தனை ஹதீசுகள் கேள்விப்பட்டிருப்போம், பல ஹதீசுகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் விஷயமா ஒவ்வொரு ஜும்ஆ மேடைகள்லையும் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். சரி, ஜமாத்தோடு தொழுதா என்னமா அல்லாஹ் கொடுப்பான்? 27 மடங்கு நன்மை. சரி, எனக்கு 1 மடங்கு நன்மையினுடைய அளவு சொல்லுங்க பாப்போம். 27 மடங்கு. ஓகே, நம்பர் கவுண்டிங் சரிதான். 27 மடங்கு ஒரு நன்மையினுடைய அளவு சொல்லு. கொடுக்கிறவன் அல்லாதான் ஒரு அளவீடு சொல்லலாம்ல. இப்போ நீங்க இருக்கீங்க, இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, நான் ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றேன். உங்களுக்கு காட்டல, ஜோப்பில் தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். இப்போ உங்களுக்குன்னு ஒரு கற்பனை வரும் இல்ல, அது ரூபாய். சரி, ஜோப்பில் வச்சிருக்கேன், ரூபா நோட்டாவே வச்சுக்கிட்டுமே. நான் ரூபா நோட்டா உங்களுக்கு ஒரு பரிசு வச்சிருக்கேன். ரூபாயோ தங்கமோ வெள்ளியோ ஏதோ ஒன்று ஜோப்பில் வச்சிருக்கேன்ட்டேன். உங்களுக்கான ஒரு பரிசு நான் வச்சிருக்கேன். இப்போ உங்க மனசுல ஒரு மதிப்பு தோணும்ல. இப்போ இவர் கொடுக்கிறாருன்னா என்ன மதிப்புல கொடுக்க முடியும்? ஒரு 1000 மதிப்புல, ஒரு 500 மதிப்புல. ஒரு பெரிய பணக்காரர் அவர் வந்து சொல்றார், நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கிறேன். அப்ப அவருடைய மதிப்புல ஒரு 5000 10,000. அப்போ சொல்லக்கூடியவரை வைத்து மதிப்பீடு செய்யப்படும். புரியுதா நான் சொல்றது? வார்த்தை ஒண்ணுதாமா, பரிசு கொடுக்கிறேன்றது வார்த்தை ஒண்ணுதான். ஆனா யார் அதை சொல்கிறாரோ சொல்பவரை வைத்து அந்த வார்த்தைக்கான மதிப்பீடு வேறுபடும். உண்மையா இல்லையா? இப்ப பாருங்க, இப்ப இந்த அடிப்படையில பாருங்க, சொல்றவன் யாரு? அல்லாஹ் சொல்றான். அப்ப அதுக்கு என்ன மதிப்பு வைக்க முடியும்? ஒண்ணும் முடியாது. அது பல கோடி மதிப்பு. நான் சொல்றது பல கோடி மதிப்புன்றது ஒரு நன்மைக்கு. 27ன்னா என்ன நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்? 27 மடங்கு நன்மை. மாஷா அல்லாஹ். இது நம்ம உள்ள உட்கார வச்சிட்டமே தவிர இது நாள் வரையும், இது நான் குறை சொல்றதுக்கு வரலாமா,
இது நாள் வரை என்னைக்காவது நம்ம புத்தி வேலை அந்த சிந்தனைக்கு போயிருக்கா? யோசிச்சு பாருங்க. 27 மடங்கு எல்லாருக்கும், நம்ம யாருக்காவது தெரியாதா? சொல்லுங்க பாப்போம். ஜமாத்தோடு தொழுதால் 27 மடங்கு நன்மை. தெரியாதவங்க நம்மள யார் இருக்கோம்? யாராவது ஒருத்தர் இருக்குமா? இல்லை. ஆனா 27ல் 1 மடங்கு நன்மை எவ்வளவுன்னு இது நாள் வரைக்கும் நம்ம கணக்கு பார்த்திருக்கோமா? பார்த்திருந்தோன்னு சொன்னா இதை விட மாட்டோம். நம்ம பிரச்சனை அது பார்க்கலன்றதுதான். நம்ம பிரச்சனை என்ன இருக்கு? பார்க்கல. ஏன்னா நம்ம கால்குலேஷன் எல்லாமே இந்த உலகத்தினுடைய காரியத்திலேயே செஞ்சுட்டு போயிட்டோமே தவிர, அல்லாஹ் 27 மடங்கு தர்றேன்னு சொல்லிட்டான். அப்ப 1 மடங்கு என்ன? இப்ப 27 மடங்கு என்ன? ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை உணர்வு பூர்வமாகத்தான் உணர்த்த முடியும். அப்படி உணர்வு பூர்வமாக சில விஷயங்களை ரசூலுல்லாஹ் உணர்த்துறாங்க. ரசூலுல்லாஹ் தொழுகையினுடைய விஷயத்துல 27 மடங்கு இருக்குல்ல, நம்ம 27 மடங்கை பத்தி சொல்ல வேண்டாம். ரசூலுல்லாஹ் சிம்பிளா தொழுகையில முதல் சஃப் பத்தி ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. முதல் சஃப்ல கலந்து கொள்வதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. லவ் அலிமன் நாசு மா ஃபி ஸஃபில் அவ்வலி ல அதௌஹா வலவ் ஹபுவன். இது ஹதீஸ். மனிதர்கள் முதல் சஃப்னுடைய மேன்மையை புரிந்து கொண்டால், முதல் சஃப்ல தொழுதா என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மேன்மையை மனிதர்கள் புரிந்து கொண்டால், ல அதௌஹா அந்த முதல் சஃபிற்கு அவர்கள் வருவார்கள். எப்படி வருவாங்கன்னா, வலவ் ஹபுவன். இதான் முக்கியமான வார்த்தை. அவர்கள் தவழ்ந்து கொண்டேனும் வருவார்கள்ன்றது ஹதீஸ். தவழ்ந்துட்டு வருவாங்கண்டா ஏன் தவழ்ந்துட்டு வரணும்? அப்ப அந்த ஹதீஸுடைய கருத்து என்னண்டா, நடக்கவே முடியாதவரும் தவழ்ந்து கொண்டு வருவார். இந்த ஹதீஸ் ஒரு பக்கம் வைங்க. இன்னொரு பக்கம் ஷரியத்துடைய சட்டம் என்ன தெரியுமா? ஜமாஅத்தோடு தொழுகைக்கு வருவதற்கு யார் உடல் பலகீனமானவர்களோ அவர்களுக்கு ஜமாத் கட்டாயம் இல்லை. ஒருத்தர் நடக்க முடியாதவருமா, அவருக்கு துணை கொண்டு தூக்கிட்டு வர்றதுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை, அவர்னால் நடக்க முடியாது. அவருக்கு என்ன சட்டம் தெரியுமா? அவர் இருக்கிற இடத்துல தொழுதால் போதும். அவர் ஜமாஅத்தோடு தொழுகவில்லை என்றாலும் குற்றவாளி இல்லை. இது ஷரியத்தின் சட்டம். அப்போ யார் குற்றவாளி இல்லையோ, யார் வீட்டில் தொழுதா கூட பிரச்சனை இல்லையோ, அவரும் கூட என்ன வந்துருவாரு? இப்ப இந்த 2 ஹதீஸையும் சம்பந்தப்படுத்தி பாருங்க. அவருக்கு குற்றமே கிடையாது. அவர் வீட்டில் தொழுதாலும் தப்பு இல்லை, அவர் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார். ஏன் நீங்க ஜமாத்துக்கு வரலன்னு கேள்வியே கிடையாது. ஏன்னா அவர் நடக்க முடியாதவர், அவரால் நடக்க முடியாது. அவர் இன்னொருத்தர் துணை கொண்டுதான் வரணும். அப்படித்தான் அவருடைய வாழ்க்கை சூழல். அவருக்கு ஜமாத்திற்கு வரவில்லை என்றால் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த நபரும் கூட தவழ்ந்து தவழ்ந்தாவது வந்துருவார். ஊர்ந்து ஊர்ந்தாவது சிரமப்பட்டாவது ஜமாத்துக்கு வராவிட்டால் குற்றம் பிடிக்கப்படாத நபரும் கூட கஷ்டப்பட்டேனும் என்ன செஞ்சிருவாரு? ஜமாத்துக்கு வந்துருவாருன்னு. அப்ப இது எதை குறித்த விளக்கம் நமக்கு குறைவுண்டா, நம்ம நாளை அப்படிங்கிறத உலக சம்பாதிப்பில் மட்டும்தான் பார்க்கிறோம். மறுமையினுடைய சம்பாதிப்பு தான் நமக்கு அடிப்படையிலான நாளை. உண்மையிலேயே நம்முடைய நாளையின் நலவு அப்படின்னு தேடுனா நாம் எதைத்தான் பார்க்கணும்னா, நம் மறுமையை கொண்டு ஈமான் கொண்டவர்கள். அப்ப நம்முடைய நாளைன்றது எதை முன்னோக்கி இருக்கணும்டா, நம்ம மௌத்துக்கு பிறகு நம்முடைய மறுமையின் வாழ்க்கை, நம்முடைய மன்னரை வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையில் ஒரு புத்திசாலித்தனமாக சிந்திப்பதுடைய வெளிப்பாடு. அல்லாஹு தாலா இந்த உம்மத்து மேல எவ்வளோ பெரிய கருணை இருந்தால், இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தாலா வயசை குறைச்சான். மற்ற எல்லா உம்மத்துகளுக்கும் 300 வருஷம் 400 வருஷம் 600 வருஷம் நிறைய வாழ்க்கையை கொடுத்தான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஒரு அம்மா தான் மடியில தான் பிள்ளைய படுக்க போட்டு ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கு, அழுதுகிட்டு இருக்கு. உடனே அந்த வழியா போனா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன ஆச்சுமா? என் பையன் வாழ்ற வயசுல மௌத்தா போயிட்டான். என் பையன் வாழ்ற வயசுல என் பையன் மௌத்தா போயிட்டான், நான் என்ன செய்யறது? அவன் வாழக்கூடிய வயசாச்சு. அப்ப நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அப்படியாமா, என்ன வயசு? 300 வயசு.
3 வயசு இல்லை, 300 வயசு. அப்ப நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, அம்மா கடைசி காலத்துல வர நபியினுடைய உம்மத்துக்கு 60க்கு 70க்கு மத்தியில தான் வாழ்க்கை, 300 வயசு. உடனே அந்த அம்மா அழுகையை நிறுத்திருச்சான். அப்ப இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா வாழ்க்கையை சுருக்கிட்டான். வாழ்க்கையை சுருக்கினாலும் இந்த உம்மத்தினர்கள் மறுமைக்கான சம்பாதிப்பிற்கான வாசலை அல்லாஹ் திறந்து வச்சுட்டான். இந்த நம்ம உம்மத்துக்கு வருஷத்துல நிறைய சீசன் அல்லாஹ் கொடுத்துட்டான், நிறைய சீசனை கொடுத்துட்டான். ஒவ்வொரு நாளும் ஒரு சீசன் சுபுஹுடைய நேரம், வாரத்தில் ஒரு சீசன் வெள்ளிக்கிழமை, மாதத்தில் சில சீசன்கள் பல இரவுகள், வருடத்தில் ஒரு சீசன் ரமலான் மாசம், வருடத்தில் ஒரே ஒரு நாள் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. அல்லாஹ் எவ்வளவு பெரிய சீசனை கொடுத்திருக்கான் பார். ஒரே ஒரு இரவு அமல் செய்தால் 84 வருஷம், தொடர்ந்து ஒரு 10 வருஷம் ஒருவருக்கு லைலத்துல் கத்ர் கிடைச்சிருச்சுன்னா 840 வருஷம். ஒரு 840 வயசு ஒரு மனுஷன் வாழ்ந்தாலும் கூட 840 வருஷத்தையும் 24 ஹவர்ஸ் அவனால் அமல் செய்ய முடியாது. வாய்ப்பு இருக்கா? நம்ம வாழ்க்கையே 70 வருஷம்னா இதில் நமக்கு தூக்கத்திலேயே கிட்டத்தட்ட 25 வருஷம் போயிருதே. ஆவரேஜா கணக்கு போட்டு பார்த்தா சாப்பாட்டுக்கு ஒரு 5 வருஷம் போயிருது. அதுக்கப்புறம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் உழைப்புக்கு ஒரு 20 வருஷம் 25 வருஷம் போயிருது. ஒருத்தன் 70 வயசு வாழ்ந்தாலுமே அமலுக்கு அவனுக்கு கிடைக்கிற நேரத்தை பங்கீடு செய்து பார்த்தால் 8 வருஷத்திலிருந்து 10 வருஷம் தான் கரெக்டா அமல் செஞ்சாலுமே. அப்ப 70 வருஷம் வாழ்ந்தவனுக்கே 10 வருஷம் தான் அமலுக்கு கிடைக்கும்டா. ஒரு மனிதன் 1000 வருடம் வாழ்ந்தாலும் அவனுக்கு அமலுக்கு கிடைக்கிற காலம் அப்படிங்கிறது ஒரு 100 வருஷத்திலிருந்து 150 வருஷம் வரும் 1000 வருஷம் வாழ்றவனுக்கு. ஆனா நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஆஃபர் என்ன? 10 வருஷம் 10 இரவுகள். லைலத்துல் கத்ர்ன்றது ரமலானின் கடைசி 10 இரவுகள்ல தேர்றோம். அதுவும் ஒற்றைப்படை இரவுகளான 21, 23, 25, 27, 29 5 இரவுகள் நம்ம ஒரு 10 வருஷம் தொடர்ந்து அமல் செஞ்சுட்டோன்னு வைங்க. அந்த 5 இரவுகள்ல ஒரு லைலத்துல் கத்ர் கிடைச்சிருது. அப்ப 10 வருஷம் கிடைச்சிருச்சுன்னா நம்ம ஒரு நிமிடத்தை கூட வீணடிக்காமல் 840 வருடங்கள் அமல் செய்த நன்மைண்டா. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கான்னு பாருங்க. அதுக்குத்தான் அல்லாஹ் எல்லா சீசனையும் நமக்கு கொடுத்திருக்கான். அப்படி அல்லாஹ் நம்ம கையில கொடுத்த சீசன் ரமலான் நம்மை விட்டும் கழிந்து விட்டது. பெருநாள் தொழுதாச்சு, பிரியாணி சாப்பிட்டாச்சு, வேலை முடிஞ்சு, இனி அடுத்து பார்த்துக்கலாம். அப்படி இருக்கிறது முறையான்னு கேட்டா இல்லை. அல்லாஹ் ஒரு பெரிய பரிசை நம்ம கையில கொடுத்தான். கொடுத்த அந்த பரிசு நம்மை விட்டும் கடந்து விட்டது. இப்போ ரமலான் கடந்ததற்கு பிறகு என்ன அமல் செய்யணும்ன்றது நமக்கு சிந்தனை வரணும். அதுக்கு தான் இவ்வளோ விஷயம் சொன்னது. அப்ப நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது மறுமைன்றது திட்டமானதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழலிலேயும் மறுமையை நோக்கித்தான் நம்முடைய சிந்தனை போய்கிட்டே இருக்கணும். அப்ப அந்த அடிப்படையில் ரமலானை இழந்ததன் பின்னால் நாம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டினார்கள். நம்மிடத்தில் ஏற்பட வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? கைசேதப்படணும், கவலைப்படணும். முதல்ல என்ன செய்யணும்? கைசேதமும் கவலையும். இப்ப ரமலானை அல்லாஹ் கொடுத்தான், இழந்தோம். இழந்ததற்காக கைசேதப்பட்டால் அல்லாஹ் தஆலா நம்முடைய ரமலானை மக்பூலானதா ஆக்கிடுவான். ஏன்னா நம்ம ரமலான்ல நிறைய குறைகள் இருக்கத்தான் செய்யும். என்ன, நம்ம ரொம்ப பக்காவா பியூரா அப்படி அமல் செய்யறதுக்குள்ள வாய்ப்பு இல்லை. அதுல நிறைய குறைகள் இருக்கும். அப்ப அந்த குறைகள் எல்லாம் களையப்படுவதற்கு என்ன தேவைண்டா? கைசேதப்படணும், கவலைப்படணும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில எழுதுவாங்க, ரமலானை இழந்து விட்டால் தங்களுடைய வீட்டில் ஒரு மரண செய்தி நடந்தது போல அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். இழந்த ரமலானுக்காக அவ்வளவு வருத்தப்படுவாங்க. அது ஒரு நிகழ்வுல இப்படியே எழுதுறாங்க. ஈதுடைய தொழுகை முடித்து சஹாபாக்கள் எல்லாம் இல்லம் திரும்பி கொண்டிருக்கும் போது, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல ஈது தொழுகை முடிஞ்சு எல்லாரும் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கிறாங்க.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் இருந்து கடுமையான அழுகுரல் சப்தம் கேட்குது. யாருடைய குரல்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குரல். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அப்படி கதறி அழுகிறாங்க. ஓ, சஹாபாக்கள் ஏதோ ஆபத்தா, ஏதோ உடல்நிலை சரியில்லையா, ஏதோ முடியாம ஆயிடுச்சா, என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை அழைத்து சலாம் சொல்லி கூப்பிட்டு, என்ன உமர் அவர்களே? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், அல்லாஹ் கொடுத்த பாக்கியமான ரமலான் போயிருச்சு, இனி அடுத்த ரமலான் வருமா இல்லையான்றது தெரியல, அதனால கவலைப்பட்டு அழுதேன்டாங்களாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கவலைக்கு அல்லாஹ் ஒரு பெரிய பரிசை தர்றான். வரலாற்றில் ஒரு நிகழ்வு உண்டு. ஹஜ்ரத் முஆவியா அப்படிங்கிற ஒரு சஹாபி, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு பூட்டிய அறையினுள்ளே தூங்கிட்டு இருக்கிறாங்க. இரவு நேரம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. தஹஜ்ஜுடைய நேரம் வந்து, தஹஜ்ஜுடைய நேரம் முடிய போகுது. அந்த நேரம் ரூம் பூட்டி இருக்கு. ரூமுக்குள்ள ஒருத்தர் வந்து எழுப்புறாரு. யார? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவை தட்டி, தஹஜ்ஜுத் நேரம் முடிய போது, எழுந்துறீங்க அப்படின்னு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பூட்டின ரூமுக்கெல்லாம் ஆள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்படியே முழிச்சு எந்திரிச்சு பார்த்தாங்க. யாரு? உன்னை தஹஜ்ஜுத்துக்கு எழுப்ப வந்திருக்கிறேன். சரி, யாரு நீ? நான் சொன்னா, ஷைத்தான் வந்திருக்கேன்டானா. யார் வந்திருக்கா? ஷைத்தான். எதுக்கு வந்திருக்கான்? தஹஜ்ஜுத்துக்கு எழுப்ப வந்திருக்கிறான். அது ஒரு நீண்ட உரையாடலாக அதை பதிவு செய்வாங்க. அவங்க கேட்பாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, ஷைத்தானா நீ எதுக்கு என்ன வந்து எழுப்புற? உனக்கும் அமலுக்கும் சம்பந்தமே இல்லையே. மனுஷனை அமல் செய்ய விடாம தடுக்கிறதான உன் வேலை, அமல் செய்யறதுக்கு எழுப்புறது உன் வேலை இல்லையே அப்படின்னு நீண்ட உரையாடல். அப்போ ஷைத்தான் சொன்னானா, அவன் சொன்னதான் முக்கியமான பாயிண்ட். அவன் சொன்னானா, உங்களுக்கு இதே மாதிரி சில நாளைக்கு முன்னாடி ஒரு தஹஜ்ஜுத் மிஸ் ஆயிருச்சு. தஹஜ்ஜுடைய நேரத்தில் வளமையா எழுந்து தொழக்கூடிய உங்களுக்கு தஹஜ்ஜுத் மிஸ் ஆகி சுபுஹனுடைய பாங்குக்கு பிறகுதான் எந்திரிச்சு அன்னைக்கு சுபுஹு தொழுதுட்டு அன்னைக்கு உட்காந்து நீங்க அல்லாஹ்ட்ட கவலைப்பட்டு கைசேதப்பட்டு அழ ஆரம்பிச்சிட்டீங்க. எதுக்கு அழ ஆரம்பிச்சீங்க? இப்படி இந்த ஒரு நாள் தஹஜ்ஜுத் மிஸ் ஆகி போச்சே அப்படின்னு நீங்க அல்லாஹ்ட்ட அழுது அழுது அழுது. ஷைத்தான் தான் முஅல்லிமுல் மலக்கூத்துல, மலக்குமார்களுக்கெல்லாம் உஸ்தாதா இருந்தவன்ல ஷைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சதுக்கு பிறகு அல்லாஹ் சொன்னதை கேட்காதனால தானே அல்லாஹ் தூக்கி வெளியே வீசினா. அவன் சொன்னானா, நார்மலா அந்த அன்னைக்கு தஹஜ்ஜுத் தொழுது இருந்தீங்கன்னா உங்களுக்கு அல்லாஹ் என்ன அளவிலான நன்மையை எழுதுவானோ அதை விட பன்மடங்கு நன்மையை நீங்க எப்படி சம்பாதிச்சிட்டீங்க? தஹஜ்ஜுத் மிஸ் ஆனதுக்காக கவலைப்பட்டு அழுது அழுது அல்லாஹ் உங்களுடைய கவலைக்கு என்ன நன்மையை கொடுத்துட்டான்டா, தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அதை விட பன்மடங்கு கொடுத்துட்டான். ஷைத்தான் சொன்னானா, அதே மாதிரி இன்னைக்கும் மிஸ் ஆகி இன்னைக்கும் நீங்க அழுது நீங்க நிறைய நன்மை சம்பாதிக்க கூடாது. அதுக்கு பேசாம நீங்க எழுந்து தொழுதாலும் கூட கிடைக்கிற நன்மையை விட நீங்கள் தொழாததால் அழக்கூடிய அழுகை இருக்குல்ல, அது பன்மடங்கு நன்மையை தந்துரும்னா. அப்ப அல்லாஹு தஆலா கவலைக்கு அவ்வளோ பெரிய மருந்து வச்சிருக்கிறான். இப்ப ரமலான் நமக்கு இருந்தது, முடிஞ்சது, போச்சு. இனி அடுத்த வருஷம் ரமலான்ல நோன்பு வைக்கும்போது பார்த்துக்கலாம், வரும்போது பார்த்துக்கலாம். இல்லை, ரமலான் நம்மை விட்டும் விலகுகின்ற போது நமக்கு அது ஒரு பெரிய கவலை ஏற்படணும், பெரிய கவலை ஏற்படணும். இழந்துட்டமே. ஒவ்வொரு நேர தொழுகை, ரமலான்ல தஹஜ்ஜுத்துக்கான வாய்ப்பு கிடைச்சது. ரமலான் நமக்கு தந்த நற்பாக்கியங்கள் 1-2. ரமலான் வந்ததால் தஹஜ்ஜுத் வந்தது, நிறைய அல்லாஹ்ட்ட துஆ கேட்டோம், இரவு நேர தொழுகை கிடைச்சது, நோன்பு கிடைச்சது, நிறைய பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டோம். நன்மைகளை அப்படி வாரிக்கொள்வதற்கான ஒரு உன்னதமான மாதம் கிடைச்சது. அப்ப அது நம்மை விட்டும் கழிந்து போகும்போது, அதாவது நம்ம பார்வையில ரமலான்றது ஒண்ணுதாம இழப்பு. ஆனால் அல்லாஹ் ஒரு நிஅமத்தை பறிக்கும் போது அதோடு நம்ம கண்ணுக்கு தெரியாத நிஅமத்துகளை அல்லாஹ் பறிச்சுக்குவான். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ரமலான், ஆனா கண்ணுக்கு தெரியாம இந்த மாதிரி நிறைய நிஅமத்துகள் நம்மளை விட்டு போயிருச்சு. தஹஜ்ஜுத், அதுக்கப்புறம் தொடர்ந்தவங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ், முடிஞ்சு போனவங்களுக்கு. ஆனா ரமலான்ல ஃபுல்லா சஹருன்ற பேர்ல அல்லாஹ் எழுந்திருக்க வச்சான், தஹஜ்ஜுத் தொலை வச்சான்.
5 நேர தொழுகை ஜமாத்தோட கிடைச்சது. தராவீஹ்ன்ற இரவு தொழுகை ரமலான் அல்லாத வேற எப்ப கிடைச்சது? குர்ஆன் நிறைய ஓதுற வாய்ப்பு கிடைச்சது, நிறைய சதகாக்களுக்கான அப்ப இது எல்லாத்தையும் இழந்ததற்காக நம்மிடத்தில் கவலையும் கைசேதமும் வரணும். அப்ப ரமலானை இழந்ததால் நாம் அதனுடைய நன்மைகளை பரிபூர்ணமா பெறுவதற்கு முதல்ல நம்ம கிட்ட இது இருக்கணும். 1. 2வது, நம்ம அல்லாஹ்ட்ட அதிகமா மக்பூலியத்துக்காக துஆ செய்யணும். அமல் செஞ்சு முடிச்ச உடனே காலரை தூக்கி விட்டுட்டு நான் அமல் செஞ்சிட்டேன்னு போறது அது ஒரு பெரிய புத்திசாலித்தனம் இல்லை. அமல்களில் நமக்கு மக்பூலி, எதுக்கு அமல் செய்கிறோம்? அமல்களுடைய அடிப்படை நோக்கமே என்ன? அது மக்பூல் ஆகணுன்றதான அதனுடைய நோக்கம். அது மக்பூல் ஆகாவிட்டால் அந்த அமலுக்காக வேண்டி நீங்க எவ்வளவு சிரமம் எடுத்தாலும் வேஸ்ட். இந்த சொல்லுவாங்களே இல்லை, அந்த காயின் அடுக்கி அடுக்கி ஒரு பிரம்மாண்டமா ஒரு உருவத்தை செய்வான் மனுஷன். அதில் ஒரு சிம்பிளா ஒரே ஒரு காயின் தட்டுவிட்டா மொத்தமும் அப்படியே சல்லி சல்லியா விழுந்துரும்ல. அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அமலை செஞ்சு அந்த அமல்ல மக்பூலியத் இல்லாமல் போனால் அது வேஸ்ட், அது பயனற்றதா ஆயிரும். எந்த அமலை செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே மக்பூலியத்திற்கான கேட்பது நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். அல்லாமா ஃபுலைல் இப்னு இயால் என்ற ஒரு பெரியார், ஃபுலைல் இப்னு இயால், அந்த பெரியாருடைய வாழ்க்கையின் நடைமுறையா எழுதுவாங்க. எப்பவுமே அவங்க தொழுது முடிச்ச உடனே முகத்தை மூடி இப்படி உட்கார்ந்துருவாங்களாம். கொஞ்ச நேரம் நினைச்சிடுவாங்களாம், முகத்தை மூடி உட்கார்ந்துருவாங்க. சும்மா உட்கார மாட்டாங்க, உட்கார்ந்து அழுவாங்களாம். அதுக்கப்புறம் தான் முகத்துல இருந்து கை எடுத்துட்டு அடுத்து ஓத தொழுக வேலையை செய்வாங்க. அப்ப கூட உள்ள மாணவர்கள் கேட்டாங்களாம், நீங்க இப்படி செய்யறது எங்களுக்கு வித்தியாசமா இருக்கு, என்ன காரணம்? அப்ப இமாம் ஃபுலைல் இப்னு இயால் சொன்னாங்களாம், அல்லாஹ் ஒரு அமலை ஏற்காது போனால் அந்த அமலை கிழிஞ்ச துளியை போல அவர்களுடைய முகத்திற்கு நேராக அல்லாஹ் எரிந்து விடுவான். அப்ப அவங்க சொன்னாங்களாம், ஒவ்வொரு நேர தொழுகையும் தொழுதுக்கு அப்புறம் நான் அல்லாஹ்ட்ட இப்படி துஆ செஞ்சுட்டு முகத்தை மூடி உட்காருவேன். யா அல்லாஹ், என் அமலை நீ என் மூஞ்சிக்கு நேரம் வீசிடாது. நம்மளை நோக்கி ஒருத்தர் கல்லெறியும் போது தடுக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி யா அல்லாஹ், என் முகத்துக்கு நேரம் நீ என் அமலை எரிஞ்சிடாத. என் அமல்ல 1000 குறை இருக்கலாம், யா அல்லாஹ் அந்த குறைகளை மன்னிச்சு நீ ஏத்துக்க அப்படின்னு முகம் மூடி அமர்ந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். அதுக்கப்புறம் தான் அடுத்த அமல்ல ஈடுபடுவாங்க. ஆனா ஒரு பெரிய கைசேதம், நம்ம கிட்ட உள்ள கைசேதம், அமல் செய்வதில் இருக்கக்கூடிய கவனமும் ஆர்வமும் அதிகமா அதனுடைய மக்பூலியத்து விஷயத்துல இருக்கிறது இல்லை. மகரிபு தொழுது முடிச்சோம், 3 ரக்காத் அல்லாஹ் கடமையாக்கின ஃபர்லான தொழுகை தொழுதாச்சு. தொழுது முடிச்சோன்னு அல்ஹம்துலில்லாஹ் நாங்க 3 ரக்காத் தொழுதுட்டோம். அது மக்பூல், அல்லாஹ் பாதுகாக்கணும். மக்பூல் ஆகாம போச்சுன்னு என்னத்துக்கு ஆகுது? பரீட்சை பேப்பர்ல ஆன்சர் எழுதுறோமா, அதுக்கு மார்க் வந்தா தானமா அது பேப்பரு. இல்லாம ஃபெயிலா போச்சுன்னா வேஸ்ட் இல்ல. நான் இந்த தேர்வுக்காக வேண்டி 1 வருடம் பள்ளி கட்டணம் கட்டி இருக்கிறேன், இத்தனை பேனா வாங்கியிருக்கேன், பென்சில் வாங்கியிருக்கேன், இவ்வளவு நேரத்தை செலவு பண்ணியிருக்கேன், அதுக்காக வேண்டியாது வாய்ப்பே இல்லை. ஃபெயில்னா ஃபெயில் தான். அப்போ அமல்கள்ல நம்ம என்னைக்கு மக்பூல கேட்டிருக்கோம்? குர்ஆன்ல 2 பேர் காலா ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம், அல்லாஹ்ட்ட 2 பேர் யா அல்லாஹ் எங்களுடைய அமல்களை கபூல் செஞ்சுக்க அப்படின்னு துஆ செய்ததாக குர்ஆன் சொல்லுது. யார் அந்த 2 பேர்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். எப்ப இந்த துஆவை செய்தார்கள்? அல்லாஹ் சொன்ன கட்டளையின்படி காபாவை கட்டி முடித்து விட்டு அவங்க செய்த வேலை அல்லாஹ்வுக்கான வீட்டை கட்டினாங்க. சரி, அந்த வீட்டை கட்ட சொன்னது அல்லாஹ், எப்படி கட்டணும்ன்ற டிராயிங் கொடுத்தது அல்லாஹ், எதை வச்சு கட்டணுன்றது எல்லாமே டாப் டு பாட்டம் அதனுடைய எல்லா வரையறையும் அல்லாஹ் இப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டான். அல்லாஹ் சொன்னபடி செஞ்சு முடிச்சுட்டு அவங்க துஆ செஞ்சாங்களா, யா அல்லாஹ் எங்கள்கிட்ட இருந்து ஏத்துக்க, யா அல்லாஹ் எங்ககிட்ட இருந்து ஏத்துக்க. ஏன்னா அல்லாஹ் சொன்ன வேலையைத்தானே செஞ்சோம், ஏற்காமல் போனால் பயன் இல்லாமல் போயிடும். அப்ப அல்லாஹுடைய மக்பூலியத்தை அல்லாஹ்விடத்தில் அதிகம் கேட்கணும்.
அப்ப ரமலான் முடிஞ்சு போச்சு, ஒரு வாரம் ஆச்சு, ஈது கொண்டாடியாச்சு, முடிஞ்சு போச்சு. அடுத்தது எப்பவும் போல வாழ்க்கை. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எழுதுவாங்க. ரமலான் கழிந்த அடுத்த 6 மாதங்கள் ரமலானின் அமல்கள் மக்பூல் ஆகிறதுக்காக துஆ செய்வாங்களாம். 6 நாள் இல்ல, 6 மாசம், 6 மாதங்கள் ரமலானுடைய அமல்கள் மக்பூலாக துஆ செய்வாங்க. அந்த 6 மாசம் முடிஞ்சு அடுத்த 6 மாசம் அடுத்த ரமலான் கிடைக்கணும் துஆ செய்வாங்க. இதுதான் அவங்களுடைய ஒரு வருஷத்தினுடைய பிளான். ஒரு வருஷத்துல 6 மாசம் ரமலான் மக்பூல் ஆகணும் துஆ செய்வாங்க. அடுத்த 6 மாசம் ரமலான் கிடைக்கணும் துஆ செய்வாங்க. அப்ப அல்லாஹ்விடத்துல மக்பூலியத்திற்காக வேண்டி மக்பூலியத்திற்காக நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். சொல்றது புரியுதா? இப்ப ரமலான் அப்படிங்கிறது நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய ஆஃபர். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய புத்திசாலித்தனம் என்பது இவ்வுலகத்தினுடைய சம்பாதிப்பு அல்ல. புத்திசாலித்தனம், நம்முடைய புத்திசாலித்தனம் என்பது மறுமையின் சம்பாதிப்பு புத்திசாலித்தனம். அந்த மறுமையின் சம்பாதிப்பிற்குத்தான் அல்லாஹ் ரமலானை தந்தான். ரமலானை பெற்றோம். அல்லாஹ் என்ன அமல்களை செய்வதற்கான வாய்ப்பை தந்தானோ அந்த அடிப்படையிலான அளவிலான அமல்களை செய்தோம். ரமலான் முடிஞ்சிச்சுன்னு விடுறதல்ல. அந்த ரமலான் மக்பூலாக நாம் செய்ய வேண்டிய முதல் பணி ரமலானை இழந்ததற்காக கைசேதப்பட்டு கவலைப்படணும். கவலைப்பட்டால் அல்லாஹ் அந்த ரமலானை பரிபூர்ணமானதாக ஆக்குவான். 2வது, அந்த ரமலானின் அமல்கள் மக்பூல் ஆகணும்னு அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஒரு அமல் மக்பூல் ஆனால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு என்னண்டா, அந்த அமலை மீண்டும் செய்ய வாய்ப்பு கொடுப்பான். ஒரு அமல் மக்பூல் ஆச்சுன்னா அதை மீண்டும் செய்வதற்கு அல்லாஹ் வாய்ப்பை கொடுப்பான். அப்ப நம்முடைய கழிந்த ரமலான் அல்லாஹ்விடத்திலே மக்பூல் ஆகும் போது மீண்டும் ரமலானை அடையும் நல்ல நசீபை அல்லாஹ் நம்மவர்களுக்கு தருவான். அந்த நசீபை பெற்ற நல்லோர்கள் கூட்டத்திலே அல்லாஹ்